நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சமூக மாற்றத்திற்கான வாழ்நாள் சாதனை விருது. நீண்ட பாரம்பரியம் கொண்ட இந்தியா ஒரு சிறப்பான மரபை கொண்டுள்ளது. அது என்ன என்றால், நம் நாட்டின் பிரச்சனைகளை எடுத்தும் இடித்தும் கூறும் எளிமையான மனிதர்களுக்கு மரியாதை செலுத்துகிறது. அவர்களின் பேச்சை கேட்கிறது, முடிந்த அளவு செயல்படுத்தவும் முயல்கிறது. இன்றைய இந்தியாவில் பல மாநிலங்களில் சுற்றுச்சூழல் போராளிகள் மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றார்கள். அவர்களில் தமிழகத்தில் முதன்மையானவர் நம்மாழ்வார். தனது பேச்சின் மூலமும் செயலின் மூலமும் தமிழக மக்களிடையே இயற்கை விவசாயத்தை பற்றிய விழிப்புணர்வு செய்தியை கொண்டு செல்கிறார். இன்று தமிழகத்தில் இயற்கை விவசாயம் நோக்கி நகரும் பலரும் இவரால் உருவாக்கப்பட்டவர்கள். தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை இயற்கை விவசாயத்தை பரப்பிய செயலுக்கும் தனக்கு பின் புதிய இளைஞர்கள் பலரை உருவாக்கியமைக்கும் நன்றி தெரிவித்து சமூக மேம்பாட்டிற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதை நேரில் வழங்கி சிறப்பிக்கிறது விஜய் டிவி. இந்த நேரத்திலும் கூட ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியல. ஸோ இந்த விருது அவருடைய கரங்களுக்கு எங்கள் டீம் மூலமாக கொண்டு போய் சேர்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் அ லாட். விஜய் தொலைக்காட்சி நம்மாழ்வாருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்குது. விஜய் டிவி என்னை பெருமைப்படுத்துவது இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடியே நிறைய நிகழ்ச்சிகளில் நான் வந்திருக்கிறேன். என்ன இருந்தாலும் எனக்கு இந்த சாதனையாளர் விருது கொடுக்கறதுனால விஜய் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நாட்டில் இப்போ இன்றைய இளைஞர்களுக்கு இப்போ நிறைய வெளிநாடுகள்லாம் போகிற வரோம். நம்மளுடைய நாட்டிலேருந்து போய் அங்கே வேலை செய்கிறவங்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம், அவங்க கூட பழகிறோம். அவங்களுடைய மனநிலைகள், இங்கே இருக்கிற இளைஞர்களுடைய மனநிலைகள், இதுக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு மெசேஜ், எதையும் அதாவது எதிர்வரும் சவால்களை சமாளித்து, எவ்வளோ கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், வாழ்க்கைங்கிறது ஒரு சைக்கிள். அந்த சைக்கிளில் மேலே போகும்போது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த சைக்கிள் கீழே வரும்போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் நிறைய பேர் அப்செட் ஆகிடுறாங்க. ஸோ அதை அந்த நிலையை கண்டு தோய்வடையாமல் அவங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உயர்வும் உழைப்பும் ஒழுக்கமும் மிக மிக முக்கியமான சமாச்சாரம்.